அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். a very happy Christmas. ஸோ எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பினஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் விவோ V20 2021 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme X7 ப்ரோடைய இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாம்சங் Galaxy A72 இதில் 4G வேரியண்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் இருக்குது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 405ல. இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். டெலகிராம் மெசேஜிங் ஆப்பில் புது ஃபீச்சர்ஸ் யூசர்ஸ்க்கெல்லாம் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் சேட், அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ், SD கார்டு ஸ்டோரேஜ். வாய்ஸ் சேட் அப்படின்னு சொல்லும்போது வந்து குரூப்பில் நீங்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாய்ஸ் சேட்டையும் இனிமேல் எனேபிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாய்ஸ் சேட் வந்து உங்களுக்கு சிஸ்டம் வைட் எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது ஒரு விஜிட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாய்ஸ் சேட் பண்ணிக்கிட்டே வந்து வேறு யாருக்காவது மெசேஜ் அனுப்பினாலும் பண்ணலாம், வேறு சேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெனு மாதிரி இருக்கும். மைக்கெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ சிஸ்டம் வைட் வாய்ஸ் சேட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து அனிமேட்டட் ஸ்டிக்கர். ஸோ உங்களுடைய இமேஜஸை வந்து நீங்கள் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் மூலமா இனிமேல் எடிட் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காகவே SD கார்டு ஸ்டோரேஜ் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெலகிராம் மெசேஞ்சர் ஆப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் SD கார்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா SD கார்டிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ டெலகிராம் ஆப்பில் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் ஜூம், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், ஸ்டடி ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்பில் வந்து இன்னும் அடிஷ்னல் சர்வீசஸ் வந்து கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்த சர்வீசஸ் அகைன் யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லலாம். இவங்க மெயில் அண்ட் கேலண்டர் ஆப் இது ரெண்டுமே ரொம்ப குவிக்காக வந்து ஜூமில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இனிமேல் ஜூம் வழியாக நீங்கள் மெயில் அனுப்பிக்கலாம், கேலண்டர்ஸில் புக் மார்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுடைய ஜிமெயிலை டேக் ஆன் பண்ணுறதுக்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்டுடைய தான். ஸோ இதனால் வந்து இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் ரொம்பவே குவிக்காக வரப்போகுது. அது மட்டும் இல்லை, அடிஷ்னல் செக்யூரிட்டி ஃபீச்சரும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பார்ட்டிசிபெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் மூலமா வந்து மீட்டிங் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை கொஞ்ச நேரம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யார் ஹோஸ்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம். யாராவது வந்து அன்னெசரியாக ஹேக்கர்ஸ் யாராவது இருக்காங்களா, இல்லை தேவையில்லாதவங்க எல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து சஸ்பெண்ட் ஆன மீட்டிங்கை வந்து இவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடிஷ்னல் செக்யூரிட்டி ஃபீச்சரும் இப்போ அவைலபிளாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அகெயின் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கட்டும், தினமும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லையும் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வராங்க. இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொண்டு வர்றது வந்து மைக்ரோசாஃப்ட் எடிட்டர் டூல். இந்த ஃபீச்சர் தான் இனிமேல் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் எடிட்டர் டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமர் செக் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது வந்து ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்பராக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எடிட்டர் டூல் வந்து என்னென்ன சென்டென்ஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிராமர் டூல் வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க. இது விண்டோஸ் 10ல் அவைலபிளாக இருக்கும். தற்சமயம் பேட்டா வெர்ஷனில் டெஸ்டிங்கில் இருக்க, கூடிய விரைவில் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புது டூல். ட்ராய் மறுபடியும் இந்தியாவில் அஃபோர்டபுள் ப்ரீபெய்ட் பிளான் என்னதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இது ஜியோடைய ப்ரீபெய்ட் பிளான் தான். ஜியோடைய ₹349 தான் இந்தியாவில் அஃபோர்டபுள் ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 3GB டேட்டா வந்து இது ஆஃபர் பண்ணுறது தான். 3GB டேட்டா அப்படிங்கும்போது ரொம்பவே ஹை ஹேண்ட் டேட்டா யூஸருக்கு கூட வந்து இது தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் டேட்டா பிளான் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து உங்களுக்கு 100 SMS இருக்குது, 1000 மினிட்ஸ் வந்து வேறு யூசர்ஸ் கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். மற்றபடி ஜியோ டு ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ, 100 SMS வரைக்கும் இதில் ஃப்ரீ ஆஃபர்ஸ் இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு OTT பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து இதில் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியாவில் ₹349 ப்ரீபெய்ட் பிளான் ஜியோடைய தான் அஃபோர்டபுள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ட்ராய் இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸில் வந்து யார் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. சர்ப்ரைசிங்காக ஏர்டெல் தான் இந்த மாதமும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போன 3 மாதத்தில் வந்து ஏர்டெல் தான் வந்து லீடில் இருக்காங்க ஜியோவோட. ஸோ ஏர்டெல்லுடைய இந்த சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து வோடஃபோன் அதுக்கப்புறம் BSNL கிட்ட இருந்து மாறுற மாதிரி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டில் தெரியுது. சாம்சங் கம்பெனி ரீசெண்டாக வந்து ஆப்பில் ட்ரால் பண்ணியும் மாக் பண்ணியும் வந்து ட்விட்டர் ஹேண்டல்ஸ், நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸில் வந்து நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து ஆப்பிள் அவங்களுடைய
அவங்களுடைய ஐஃபோன் 12 சீரிஸ் லான்ச் பண்ணும்போது பாக்ஸ் கூட சார்ஜர் கொடுக்காததை வந்து ட்ரோல் பண்ணி வந்து நிறைய மீம்ஸ் இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்களே வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது மீம்ஸாக இருக்கட்டும், இவங்க கிரியேட் பண்ண பிளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரோல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சாம்சங்கே டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் அவங்களுடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் S21 சீரிஸ் ஜனவரி 14 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனில் இவங்களும் வந்து பாக்ஸ் கூட சார்ஜர் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஆப்பில் இவங்க மார்க் பண்ண எல்லா இமேஜஸ், மீம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இவங்க டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்போவுடைய பாப்புலரான ரெனோ சீரீஸில் ரெனோ 5 ப்ரோ ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 45,000 இருக்குது. அதுக்கப்புறம் 50,000 வரைக்கும் இருக்குது. இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட. இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 865 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். கூடவே AMOLED பேனல், 4500 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எப்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் லிமிடெட் ஆர்டிஸ்ட் எடிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும் இதோட பேக் பேனல் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போவுடைய ரெனோ 5 சீரீஸில் வந்து ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஓப்போவுடைய ரெனோ 5 சீரீஸில் வந்து ஒரு 4G வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த 4G வேரியண்ட் குளோபலாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலேயும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓப்போ ரெனோ 5 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 720G கூடவே வந்து 8GB பேஸ் வேரியண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ ஓப்போவுடைய ரெனோ 5 சீரிஸ் ரொம்பவே குவிக்காக இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme KOI இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் வந்து Realme ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவும் Snapdragon 888 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme ரேஸில் எப்படி காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. மேபி Realme ரேஸ் வந்து இவங்க சைனாவில் Realme KOI இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை Realme KOI இந்த பேரில் தான் எல்லா இடங்களையும் லான்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. பட் இது Snapdragon 888 லான்ச் ஆகும்போது கூடவே வந்து அல்ட்ரா டார்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் 125 வாட் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியில் இவங்க லான்ச் பண்ணுறது. ஸோ Realme KOI ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆக போகுது. Realme உடைய X7 சீரிஸ் இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. Realme X7 5G, Realme X7 Pro 5G. இதில் கொடுத்துருக்க சிப்செட், அதாவது MediaTek Dimensity சிப்செட் எல்லாம் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய அஃபிஷியல் சப்போர்ட் பேஜில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதை அடுத்து ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் டேட்ஸ் Realme ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே குவிக்காக மேபி ஜனவரி 1st வீக் இல்லைனா 2nd வீக்குள்ள Realme X7 சீரிஸ் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். லாவா இந்தியாவில் மறுபடியும் கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசரில் த கேம் இஸ் அபவுட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 4 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜனவரியில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 4மே வந்து உங்களுக்கு வேறு வேறு ப்ரைஸ் செக்மெண்ட், அதாவது 5,000 to 20,000 வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சைனீஸ் பிராண்ட்ஸை கம்பீட் பண்ணுற வகையில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், லாவா தரப்புலேருந்து 4 ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியாவில். OnePlus உடைய அடுத்த சீரிஸ் OnePlus 9 சீரிஸ் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. OnePlus 9, 9 Pro, அதுக்கப்புறம் OnePlus 9e. ஸோ இந்த 9e அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 Lite இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லது ரிவீல் ஆயிருக்கு. இது Snapdragon 865 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம். 90 இல்லைனா 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோ இதில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8Tல எப்படி இருந்ததோ அதே மாதிரி 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட OIS AIS சப்போர்ட்டோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ்னு எக்ஸாக்டாக OnePlus 8T உடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷனோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் OnePlus 9 Lite இல்லைனா OnePlus 9e வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் OnePlus 8Tயை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியுது. சாம்சங் அவங்களுடைய பாப்புலரான A சீரீஸில் இந்தியாவில் 2021 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த A சீரீஸில் 4G வேரியன்ட்ஸ்லையும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. சாம்சங் அவங்களுடைய Galaxy A72 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5G வேரியன்ட்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான்
கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 5G வேரியண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 4G வேரியண்ட்லையும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா வந்து சில இடங்கள்லேயே லிஸ்டிங் ஆன மாதிரி தெரியுது. சாம்சங் Galaxy A72 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட்லேயே இவங்க Snapdragon 720G கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட பேஸ் வேரியண்ட் 8GB ரேமோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ சாம்சங்குடைய Galaxy A72 இந்தியாவில் 5G மட்டும் இல்லாமல் 4G வேரியண்ட்லையும் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கொண்டு வர போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வரப்போகிற புது ஃபீச்சருடைய பேர் என்ன, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் சாம்சங் Galaxy Note 20 Ultra 5G. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஷேக் உஸ்மான். கங்க்ராச்சுலேஷன் ஷேக். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.